என்ன வாழ்க்கடா அது. அன்னைக்கு பாக்குறேன் 7 நாள் பாத்ரூம் நடக்கிறாங்க ஆம்பளைங்க. நான் தான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன். எல்லா வாழ்க்கையும் இப்படிதான் போது போல் இருக்கு. இது அவர் முடிவு பண்ணாதான் சரியா வரும். ஏங்க என்னம்மா பாத்ரூம் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்பங்க வெளிய வருவீங்க? 5 நிமிஷம் தான் ஆச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்துட்டு வரேன். ஏன் அப்போ டார்ச்சர் பண்ற அப்படியே? உள்ள என்னதான் பண்றீங்க? ஈச்சு வெளிய வாங்குங்க. ஏம்மா வரமா முடிச்சிட்டு வரமா நானு. ஏம்மா டார்ச்சர் பண்றது? வீட்ல எனக்கு இந்த டைம் கூட கொடுக்க கூடாதா? என்ன ஒரு மனுஷன் ஒரு கக்கூஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு போன் பார்க்க முடியல நிம்மதியா. வெளிய உட்கார்ந்தாலும் பார்த்தா நீ என்ன போனே பார்த்துட்டு இருக்கீங்க? எங்க மூஞ்சியே பார்க்க மாட்டீங்க. பார்க்கற மாதிரி தான் பாப்பேன். டென்ஷனா இருக்குன்னா விட மாட்டேங்கறாங்க. ஈர போட்டு வாங்குறாங்க. ஏங்க என்னம்மா? ஏங்க எதுவும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நான் கிச்சன் வரைக்கும் போயிருந்தேன். என்ன ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவீங்களா? 5 நிமிஷத்துலயா? சரி டைமர் வைக்கவா? டைமர்லாம் எதுக்குமா வைக்கிற? அப்ப வாங்குங்க. நான் பாத்ரூம் கழுவிட்டு அடுத்த வேலைய பார்க்க போணுங்க நானு. உங்கள மாதிரியா? எனக்கு ஒரு வேலை இல்லையா? பாத்ரூம்ல வந்து நான் போகும்போது தான் வந்து கழுவணுமா? ஏங்க பாத்ரூம் கழுவணும்னு சொன்னா எவ்வளவு நேரம் ஆக்குவீங்க? வெளிய வாங்குங்க. 10 நிமிஷத்துல நீ கழுவலைனாலும் பரவாயில்ல வெளிய வாயா. எவ்வளவு நேரம் பாத்ரூம்லயே உட்கார்ந்திருப்பீங்க? வரமா கொஞ்ச நேரமா. ஏங்க நான் 5 நிமிஷம் பாப்பேன். இல்லனா மேல் வழியா சுடுதண்ணியை தூக்கி ஊத்தி விட்டுறேன் பாத்துக்கங்க. ஐயோ அம்மா ப்ளீஸ் நிம்மதி இங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க. ஆம்பளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. உள்ள போய் இருக்காங்க. ஏங்க தனியா யார்கிட்ட பேசிக்கிறீங்க? எப்ப வருவீங்க வெளிய? இந்த வாரேன் இரு. ஏய் மனுஷன் உள்ள உட்கார விட மாட்டேங்குது. என்ன வாங்க கழுவலாம் வேணாமா? அப்ப நான் எங்களுக்குலாம் வேற வேலை வெட்டியே இல்லையா? சரி விடுங்க நாளைக்கு கழுவிக்கிறேன். என்ன நாளைக்கு கழுவியா? ஆமா நாளைக்கு கழுவுறதுக்கான வந்து வான்னு கூப்பிட்டு கழுவலாம்னு யோசிச்சேன். ஒரு மாதிரி எனக்கு போரிங்கா இருக்கு. நான் வேற வேலை பாக்குறேன். சரி நீங்க போய் பிள்ளைய பாத்துக்கோங்க. அதுக்காக தான் உங்களை முக்கியமா கூப்பிட்டதே. பாத்ரூம்ல ரொம்ப நேரம் இருந்தா உடம்புக்கு ரொம்ப கெடுதலாங்க. போகாதீங்க. ரொம்ப நேரம் பாத்ரூம்ல இருக்காதீங்க. சரிம்மா. அடுத்த வாட்டி வாட்ச் எல்லாம் கழட்டிட்டு பாத்ரூம் போங்க. மனுஷனுக்கு நிம்மதியான இடம் கிடைக்க மாட்டேங்குது. வேற எங்க? ஐயோ